பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் நாம் 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அநேகருக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் 1 பேதுரு 5:6 இப்படியாக சொல்கிறது: ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு உடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தை கர்த்தர் இங்கே குறிக்கிறார். அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி a term is mentioned. பொதுவாகவே ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் இப்படி ஏதாவது ஒரு விதமான ஒரு டேர்ம் என்ன செய்யும்னா இருக்கும், குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதற்குள்ளாக அந்த மாணவன் மாணவி தயாராகுவது, முதல்நிலை படிப்பு படிக்கிறவளாக இருப்பார்னு சொன்னால் அதுக்கேற்றதான ஒரு காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அப்போது ஒரு காலம் வரைக்கும் இங்கே பார்க்குறோம், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிடுங்கள், தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்குள் நான் பிரவேசிப்பதற்கு யோசேப்பு 41 ஆதியாகமத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஒரு காலத்தை அவர் வைத்திருந்தார். ஆனால் அந்த காலம் சரியான நேரத்துக்குள் போகும்படியாக அதில் ஒரு வசனம் இருக்கும். யோசேப்புக்கு 30வது வயதில் அப்படின்னு ஒரு காரியத்தை இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சில நேரங்களில் தேவன் ஒரு திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்திருப்பார். அதை நான் அடைவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த உயர்வை நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் சில காலம் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க விரும்புவார். அது மட்டுமே போதுமா அப்படின்னு சொன்னால், அந்த காலத்திற்குள் எப்படி ஒரு மாணவன் ஒரு மாணவி அவர் பயிற்சி அடைந்து அதில் தேர்ச்சி பெறுகிறாங்களோ அப்படியே நாமும் அந்த காலத்திற்குள்ளாக தேர்ச்சி அடையும்படியாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அழைப்புக்கும் காரியத்திற்கும் நாம் தேர்ச்சி அடையும்படியாக நாம் அதில் கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாய் அவர் நடத்தக்கூடும். அப்போ அது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரத்துகள் அடங்கி இருப்பது என்று சொல்லும் பொழுது அவருக்கு அப்படியே விட்டு கொடுப்பது. we will started to living a life like God. சுருக்கமாக சொல்லணும்னா கிறிஸ்டியன் லிவிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த 1 பேதுரு முழுவதுமே கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே என்ன செய்யுதுன்னா சொல்லப்படுகிறது. நாம் சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். அப்போது நான் தேவன் எனக்கு வைத்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் ஈவன் ஊழியத்தை கூட நான் செய்வதற்கு நான் பலத்த கரத்துக்குள் அடங்கி அவர் எதிர்பார்க்குற காரியங்களை நான் செய்ய வேண்டியது. சுயம் சாம்பலாய் மாறுவதும், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ச்சி அடைவதும், கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்வதும், புதிய மனிதனின் சாயலாக நான் உடையவனாக கிறிஸ்துவை மாத்திரம் பிரதிபலிக்கிறவனாய் நான் காணப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதுக்கு தான் அந்த ஏற்ற காலத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த காலம் கர்த்தர் நியமித்த காலம். இந்த காலத்துக்குள்ளாக ஒரு மனிதன் சிறப்பாய் வாழ்வதற்கு அவனை கர்த்தர் உருவாக்குகிறார். சில காரியங்களை முன்பதாக வைக்கிறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அடிப்படையான பிரின்சிபல் நமக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் திங், 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 15-16 இப்படியாக சொல்கிறது: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. A basic principle is the foundation, இல்லைன்னா அடித்தளமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது அப்படின்னா ஹோலினஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க அடிப்படையான விஷயம். அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தர். எனக்கும் அவருக்கும் கிறிஸ்துவ உறவு, கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னாலே கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்து இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் என்னை பழக்கி வைக்கிறார். எப்படி இந்த காலம் முழுவதும் ஏற்ற காலத்திலையும் நான் எவ்வளோ பரிசுத்தமாய் வாழ்கிறேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பை நம்ம பார்க்கலாம். எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் அவன் காணப்பட்டான். அப்போது பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த மனிதனும் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொன்னால் பரிசுத்தம் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது, நாம் வளர வேண்டியது பரிசுத்தம் ரைட்டு. ஆனால் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்வதற்கு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. அது என்ன? 2வது காரியம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தய உள்ளவராய் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்கணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித
புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி. இதெல்லாம் ஒழிச்சாதான் நான் வளர முடியும், இதெல்லாம் விட்டால் தான் நான் வளர முடியும். ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு ஆடையை நான் அணிந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு 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 ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிற ஒரு கோட்டோடு நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிறது முடியாது. அப்போ மாற்றணும். அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கும் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். முதல்ல பரிசுத்தம், அடுத்தது உலகத்தின் காரியங்களை எல்லாம் விளக்கி, தீமையான காரியங்களெல்லாம் விளக்கி, சகல கபடத்தையும் வஞ்சத்தையும் இதெல்லாம் விளக்கி, ஞானப்பாலாகிய வேத வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால். அப்படின்னா உலகத்தில் நிறைய ஞானங்கள் சொல்லப்படும், அது பரிசுத்தமாக இல்லை என்றால் அது தூய்மையாக பியூராக இல்லை. இந்த உலகம் அதுக்கு தெரிந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் தேவன் சொல்லிக்கிற காரியம் வேறு விதமாக இருக்கிறது. அப்போது முதல்ல பார்த்தோம், பரிசுத்தத்தை பார்த்தோம். ரெண்டாவது, நான் திருவசனத்தைக்குள்ளாக நான் வளர வேண்டும். ஃபர்ஸ்ட் ஹோலினஸ், டு அட்டைன் ஹோலினஸ், எல்லா விதமான துர்க்குணத்தை நான் விலக்கிவிட்டு ஞான பாலாகிய வசனத்தை நான் வாஞ்சிக்கிறவனாக இருக்கணும். சங்கீதம் 119 பெரிய சங்கீதம், வசனத்தை குறித்து அவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கு. மூன்றாவது காரியம், பரிசுத்தத்துக்கு நான் வாழும் பொழுது ஒரு காரியத்தை நான் தூர வைக்கணும், அது என் பாவமாக இருக்கிறது. புட்டிங் சின்ஸ் அசைட். 1 பேதுரு 4:3, 1 பேதுரு 2:1 நான் வாசிக்கிறேன். சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படியே நடந்து கொண்ட போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனை செய்து வந்தோம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போது தேவனை ருசி பார்க்கணும் அப்படின்னா நான் இதெல்லாம் விளக்கணும். என் பாவத்தின் காரியங்களை நான் விளக்காமல் நான் எப்படி ருசி பார்க்க முடியும்? பரிசுத்தமாய் வாழணும், அதற்கு என் துர்க்குணங்களை ஓரத்தள்ளணும், திருவசனமான ஞானப்பாடல் மேல் வாஞ்சியாக இருக்கும் பொழுது பாவம் என்னிடத்தில் நுழையாது. அதை நான் புறந்தழுகிறவனாய் காணப்படுகிறேன். தேவனை நான் ருசி பார்க்கிறேன். வசனத்தை நான் ருசி பார்த்தால் நான் தேவனை, வசனத்தை ருசி பார்த்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நான் தேவனை ருசி பார்க்கிறேன். வசனத்தை தெரிஞ்சனால, வசனத்தை வாசித்தனால, அதில் கிடைக்கிற இன்பத்தினால நான் கர்த்தரை ருசி பார்த்துட்டேன் அல்ல. அதன்படி நான் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, மற்ற பிசாசானவன் நம்மளை எதிர்த்து வரும் பொழுது அவனை மேற்கொள்ளத்தக்கதான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் அவரை ருசி பார்க்கிறது உண்டு. அடுத்தது நான்காவது ரொம்ப முக்கியமான விஷயம், அன்பு. 1 பேதுரு புத்தகம் 1:22 சொல்கிறது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டு அவர்களாக இருக்கும்படியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். 1 பேதுரு 2:17 சொல்லுகிறது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஆண்டவர் நான் கனம் பண்ணுகிறேன், ஆனால் என்கிட்ட அன்பு இல்லை, அப்படி செய்ய முடியாது. சகோதரிடத்தில் அன்பு வேணும். சகோதரன் என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் முதலாவது, அடுத்தது ரட்சிக்கப்படாதவர்கள் மேலும் இன்னும் அதிகமான ஒரு சிநேகம் வேண்டும். வேதம் அழகாக சொல்லுகிறது, எதிராளியே நாம் நேசிக்க வேண்டும் என்று. 1 பேதுரு 3:8 சொல்லுகிறது, மேலும் நீங்கள் எல்லாரும் மரணப்பட்டவர்களாக ஒருமனப்பட்டவர்களாக மன்னிக்கணும். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களாய் இணக்கம் உள்ளவர்களாய் இருந்து, 1 பேதுரு 4:8 சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஸோ சகோதர சிநேகம், கிறிஸ்துவின் அன்பு நிறையப்பட்டவனாக நாம் இருக்கும் பொழுது சகலத்தையும் அது மூடுகிறதாக இருக்கிறது. நாட் த லவ் ஆஃப் ஹியூமன், நாட் த லவ் which has been defined by the earth or the world. It is the pure form, and the love mentioned here is about God or God's love. தேவனுடைய அன்பை குறித்தே இங்கே சொல்லப்படுகிறது. அது ஒருவன் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கும் என்றால், கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே என்று வசனம் சொல்லுகிறது. அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது. அப்போது இந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டு அவர் என்னை நேசிக்கிறதை போல நான் என் சகோதரர்களை நேசிக்கிறதும் என் சபையாரை நேசிக்கிறதும் இன்னும் எதிராளியும் நேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது
இது ஒரே நாளில் வருமானு கேட்டால் நிச்சயம் வராது. ஆனால் அதற்கு இந்த திருவசனமாகிய ஞானப்பால், பரிசுத்தமான வாழ்க்கை, இந்த இச்சையான காரியங்கள், பழைய வாழ்க்கையெல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு கிறிஸ்துவையும் திருவசனத்தையும் பற்றி கொண்டு அவரோடு ருசி பார்க்கிற வாழ்க்கைகளை நம்ம கடந்து போகும் பொழுது நிச்சயம் சாத்தியமே. அடுத்தது, ரொம்ப தாழ்மையான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவசியம். அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தாழ்மையும் தேவை. 1 பேதுரு 5:6 வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 5-6. அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கும் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கிருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஏற்ற காலத்தில் அடங்கிருங்க, ரைட்டு. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கே பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்றும் தாழ்மை உள்ளவருக்கே கிருபை அளிக்கிறார். இந்த தாழ்மை இல்லாமல் ஆண்டவர் உயர்த்தவே மாட்டார். நான் ஆண்டவர் இத்தனை வருஷம் என்னை படம் பெற்றிருக்கிறார், நான் இத்தனை வருஷம் ஆண்டருக்காக வாழ்கிறேன் அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பும் கிறிஸ்துவின் தாழ்மையும் தரித்திருப்போம். இந்த மாயமற்ற தாழ்மை அல்ல, கிறிஸ்துவின் தாழ்மை. சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இந்த சிலுவையின் நாட்களில் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தன்னை பின்பற்றுகிறோம், தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு வரணும்னு என்று சொல்லப்படுகிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் போகும்பொழுது தாழ்மையை தரித்து கொண்டவர்களாய், கிறிஸ்துவின் தாழ்மை உடையவர்களாக நாம் காணப்படுவோம். இட் இஸ் ஜஸ்ட் த கிறிஸ்டியன் லைஃப் இஸ் லிவிங். கிறிஸ்டியன் லிவிங் இஸ் நத்திங் பட் லிவிங் லைக் கிரைஸ்ட். சரி, அப்புறம் நம்மளுடைய வார்த்தையும் செயல்பாடும் நிறைய விஷயங்களுக்கு ஒத்து போக வேண்டியது இருக்கிறது. நம்ம வெறும் வார்த்தை மாத்திரமில்லை, செயல்பாடு நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. த வேர்ட் அண்ட் டீட்ஸ் விட்னஸ். நீங்களோ 1 பேதுரு 2 புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனமும் 12வது வசனமும், நீங்களோ உங்களுடைய அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறியும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவங்க தீமை செஞ்சாலும் நம்ம நன்மை செய்ய வேண்டியது அவசியம். அதுக்கான பலனை கர்த்தர் தருவாராக. அது நம்மளால் செய்ய முடியாது, மனுஷனால் செய்ய முடியாது. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. ஆனால் ஆவி மாம்சத்தை மேற்கொள்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவை செயல்படுத்துவதை போல நம்மையும் செயல்பட வைக்கிறது. 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தின்படியும், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடைய கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்ம கிரியைகள் ரொம்ப அவசியம். வாயின் வார்த்தைகள் மட்டும் இல்லை, நாம் வெளிப்படுத்துகிறது அன்பையும் வெளிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. எங்கே தீமை செய்கிறவர்களிடத்தில் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அது செய்ய முடியுமா? மனுஷனால் முடியாது, உங்களால் என்னால் முடியாது. ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினால் அவர் அந்த ஏற்ற காலம் வரைக்கும் நம்மளை டியூன் பண்ணி அதுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இந்த தாழ்மையெல்லாம் நாம் தரித்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அவருக்கு பிரியமானதை போல அவர் எப்படி செயல்படுவாரோ அப்படி நம்மளை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். கடைசியாக 7வது ஒரு விஷயம், எவர்லாஸ்டிங் கிஃப்ட். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10-11 சொல்லுகிறது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரக்காரனை போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஹெல்ப் ஈச் அதர். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்துள்ள பலத்தின்படியே செய்ய கடவன். எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. என்ன செஞ்சாலும் தேவன் மகிமைப்படுவாரா அப்படின்னா செய்யுங்க. இல்லைன்னா செய்யும் பொழுது உங்களுடைய கிரியை வெளிப்படக்கூடாது, உங்களை மறைச்சிக்கிட்டு அது கர்த்தருடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமென் என்று சொல்லப்பட்டது.
ஒரு 7 காரியத்தை பார்த்தோம். பேசிக் பிரின்சிபல், பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும் என்று நான் பார்த்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஞானப்பால், திருவசனம் என்கிற ஞானப்பால் நாம் வளர வேண்டும் என்று, பாவத்தை நாம் உதறி தள்ளிவிட்டு அன்பையும் தாழ்மையும் நாம் தரித்து கொண்டவர்களாக, நம்முடைய கிரியைகள் நம்மளை எதிர்க்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக, கர்த்தர் நமக்கு கொடுத்த வரத்தின்படியே ஒவ்வொருவருக்கும் சில கிருபைகளை கொடுத்திருப்பார். அதன்படியே நீங்கள் உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றி கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் கர்த்தர் மகிமையில் உட்கார செய்வாராக. ஆமென். God bless you.